ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பராக ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண மாட்டேன்றாங்க. காரணம் என்ன, ஒரு 5-6 ப்ராஜெக்டை ஒட்டுக்கா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை டெலிவர் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டான டெட்லைன் அண்ட் டைம்லைனை வந்து நீங்கள் போட்டு முன்னாடியே ப்ரியராக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை நீங்கள் எடுக்கும்போது ஒன்றா அதுக்கான டைம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிற டாஸ்கையே ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு லைக் போமோடோரோ டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். போமோடோரோ டெக்னிக் அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் நம்ம ஒர்க் பண்ணுவோம், தென் 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ கேப் விட்டுட்டு அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அளவு பண்ணிடுவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த 25 நிமிஷமும் நம்ம ஃபோக்கஸ்டில் இருப்போம். சப்போஸ் ஒரு மெசேஜோ நோட்டிஃபிகேஷனோ வந்தாலும் சரி, நமக்கு தான் அந்த 5 நிமிஷம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினை நம்மளே ஏமாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 25 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்படியே நம்ம ஒரு ரெகுலர் சர்க்கிளில் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் 5 நாள் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 1 டேல கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு லாங் யூ ஒர்க், இட்ஸ் அபவுட் ஹவு ஃபோக்கஸ்ட் யூ ஒர்க்.